வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேச தொடங்குகிறேன். மெல்லிசை மன்னர்கள் அப்படின்னு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களை சொல்லுவோம். அதே போல மெல்லிசை மாமணி அப்படின்னு சொல்லி வி குமார் அவர்களை சொல்லுவோம். நாடகங்களுக்கு இசை வைத்துக் கொண்டிருந்த வி குமார் அவர்களை கைபிடித்து கொண்டு திரையுலகிற்கு அழைத்து வந்தவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சார். பாலச்சந்தர் சார் தன்னுடைய முதல் டைரக்ஷனான நீர்க்குமிழி திரைப்படத்திலேயே வி குமார் அவர்களையும் டிராமா குரூப்லேருந்து அப்படியே இங்கே கொண்டு வந்தார். வி குமார் சார் அவர்கள் போட்டு கொடுத்த பாட்டெல்லாம் திகட்ட திகட்ட நாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்கிற அப்படி ஒரு தேன் சுவை வாய்ந்தவை தான் அந்த பாடல்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட பாட்டு எத்தனையோ பாட்டு, அதில் ஒரு முக்கியமான பாட்டு தான் வாழ்வெல்லாம் பாட்டு பகுதியில் வரக்கூடிய இந்த பாட்டு. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. கேட்டிருக்கீங்களா? 70களினுடைய இறுதியில இந்த பாடல் இடம்பெறாத ரேடியோக்குள்ள இருக்கவே இருக்காது. சிலோன் ரேடியோல இந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 8 தடவை 10 தடவை கொரன்னு அந்த சிலோன் ரேடியோவை அங்கே வச்சு இங்கே வச்சு அப்படி திருப்பி இப்படி திருப்பி சிலோன் ஸ்டேஷனை வச்சு இந்த பாட்டை ஒரு 10 தடவையாவது கேட்டுருவோம். இந்த பாட்டுக்கும் நமக்கும் அப்படி ஒரு கனெக்டிவிட்டி உண்டு. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாட்டை எழுதினாரு. எஸ்பிபி அவர்கள் அந்த காலத்து வாய்ஸில் அப்படி பிரபாதமாக இந்த பாட்டை பாடியிருப்பார். வி குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார். இவள் ஒரு சீதை அப்படிங்கிற படம் தான் இந்த படம். அந்த படத்தில் தான் விஜயகுமார் சுமித்ராவில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சுமித்ராவுடைய ஆரம்ப கால படம், அநேகமாக அறிமுக படமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த படம் பெரிய வெற்றி அடையலை, இருந்தாலும் கூட இந்த பாட்டு வெற்றி அடைஞ்சுது. இந்த பாட்டில் கண்ணதாசன் பண்ணியிருக்கிறது பாருங்க, பாட்டு எஸ்பிபி பாடியிருக்கிறத பாருங்க. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. அவள் பழமுதி சோலையில் தாமரை போல மலர்ந்தது ஒரு மொட்டு, மலர்ந்தது ஒரு மொட்டு அப்படின்னு வரி. பல்லவ நாட்டு ராஜகுமாரி. அதுக்கு அடுத்தாப்புல பாருங்க, எதுக்காக இந்த பாட்டு? எட்டி உதைக்கும் காலுக்கு சலங்கை, சட்டையை இழுக்கும் கைகளில் வளையல், கண்ணன் வருகின்றான், என் மன்னன் வருகின்றான். இப்படிலாம் பாட்டுக்குள்ளார கண்ணனை கூப்பிடலன்னா ஆச்சரியம் நமக்கு. கண்ணதாசன் எப்போதுமே அப்படி கண்ணனை கொண்டு வந்துருவாரு, ராமரை கொண்டு வந்துருவாரு, ராமாயணத்தை மகாபாரதத்தெல்லாம் கொண்டு வந்துருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா, எட்டி உதைக்கும் காலுக்கு சலங்கை, சட்டையை இழுக்கும் கைகளில் வளையல், கண்ணன் வருகின்றான், என் மன்னன் வருகின்றான். புல்லாங்குழலின் ஓசையடி, பூமெத்தை தென்றலின் வாசமடி, அம்மா என்கிறான், கையை அசைக்கிறான், அம்மா என்கிறான், கையை அசைக்கிறான். பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. அவள் பழமுதி சோலையில் தாமரை போல மலர்ந்தது ஒரு மொட்டு, மலர்ந்தது ஒரு மொட்டு. ஆக எட்டி உதைக்குது காலுக்கு, அதுக்கு ஒரு சலங்கை, சட்டையை பிடிச்சி இழுக்குமா, அந்த கைகளுக்கு வளையல், கண்ணன் வரான், என் மன்னனே வரான், கண்ணனே வரான் அப்படின்னு சொல்லி, புல்லாங்குழலின் ஓசையடி, பூவத்தை தென்றலின் வாசமடி, தென்றலுடைய வாசம், புல்லாங்குழலுடைய ஓசை, அதுக்கப்புறம் என்ன, அம்மா என்கிறான், கையை அசைக்கிறான். எப்படி எழுதியிருக்கார் பாருங்க கண்ணதாசன். அருமையான பாட்டுங்க இது. அடுத்தாப்புல, 9 மாசம் போனது கண்ணே, 1 மாதத்தில் வருவான் கண்ணன், கனவே பலித்தது, என் நினைவே ஜெயித்தது. 9 மாசம் போயிடுச்சு கண்ணே, 1 மாசத்துல வருவான் கண்ணன். 9 மாசம் போனது கண்ணே, 1 மாதத்தில் வருவான் கண்ணே, கனவே பழிச்சது, என் கனவெல்லாம் பழிச்சிருச்சு, என் நனவெல்லாம் ஜெயிச்சிருச்சு. 9 மாசம் போனது கண்ணே, 1 மாதத்தில் வருவான் கண்ணே, கனவே பழித்தது, என் நினைவே ஜெயித்தது.
அங்கே எனது வெள்ளி நிலா, ஆண்மை சொல்லும் பிள்ளை நிலா. அடுத்த வரி பாருங்க. அங்க கிருஷ்ணர் சொன்னாரா, இப்ப சீதை தருகிறாள், ராமன் பெறுகிறான். சீதை தருகிறாள், ராமன் பெறுகிறான். எல்லாரும் ராமர் தானே நமக்கு கொடுப்பாங்கன்னு இருப்போம். ஆனா ராமருக்கே சீதை கொடுக்கிறா. என்ன? குழந்தை. அந்த வரம். பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. அவள் பழமுஞ்சி சோலையில் தாமரை போல மலர்ந்தது ஒரு மொட்டு, மலர்ந்தது ஒரு மொட்டு. வி குமாருடைய இசையில அவ்வளவு அழகான, மென்மையான, ஒரு ரம்மியமான, அட்டகாசமான பாடல்கள் அது. இந்த பாட்டு என் மனசுல அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். பல்லவ நாட்டு அப்படின்னு சொல்லும் போது ஒரு கம்பீரம், ராஜகுமாரிக்குன்னு ஒரு குறைவு, பருவம் 18 சொல்லும் போது ஒரு குதூகலம். என்ன அழகு எஸ்பிபி. இந்த பாட்டை மிஸ் பண்ணாம யூடியூப்ல இருக்கும், கேட்டு பாருங்க. வாழ்வெல்லாம் பாட்டு எனக்கும் தாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. வணக்கம்.